this is Staff CA 360. நாம இன்னைக்கு தினம் ஒரு திட்டம்ல என்ன திட்டம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அதான் பார்க்க போறோம். சோ தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த முறை புதுசா ஆட்சி அமைத்த தாவேக அரசினால் வந்துட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய திட்டம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களால் வந்து இந்த திட்டம் வந்துட்டு இப்ப அவருடைய பிறந்த நாள் ஜூன் 22 அதை முன்னிட்டு வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா சீஃப் மினிஸ்டரா வந்துட்டு செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள்ல இருந்து வந்துட்டு அதை வந்து தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். பட் அமலுக்கு வந்து விட்டது. அமலுக்கு வந்துட்டு சிஎம் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இது அமலுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சரியா? சோ தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சோ அதுக்கான எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு 755 கோடி வந்துட்டு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இந்த தங்க மோதிரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அரசு மருத்துவமனையில் பிறக்கப்படும் அனைத்து குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு 1 கிராம் தங்க மோதிரம் அப்படிங்கறத வந்து சிஎம் அவர்கள் போடுவார் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த திட்டம். சரி, அரசு சார்பில் அவங்களுக்கு வந்துட்டு 1 கிராம் தங்க மோதிரம் அரசு மருத்துவமனையில் பிறக்கப்படுற அனைத்து குழந்தைகளுக்கும். அது இல்லாமல் அவங்க பாத்தீங்கன்னா அந்த தாய்மார் இருக்காங்கல்ல அவங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாடுல பூர்வீகமா கொண்டவங்களா இருக்க வேண்டும். அண்ட் ஆல்சோ அவங்க வந்துட்டு இப்ப ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு டெலிவரிக்கு வந்து அட்டெண்ட் ஆகும் போது அவங்களுக்கு பிறக்கப்படுற அந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சோ இதை பார்க்கலாம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ரூபாய் 755 கோடி ஒதுக்கீடு. நெக்ஸ்ட், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் அமலுக்கு வந்துடுச்சு. ஆனா அபிஷியலா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்தாலும் செப்டம்பர் 15ஆம் தேதி அறிஞர் அண்ணா பிறந்த நாளில் குழந்தைகளுக்கு மோதிரம் அணிவிக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? அப்ப முதலமைச்சர் அவர்களால் பாத்தீங்கன்னா வந்து அந்த குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகளுக்கு செப்டம்பர் 15ல இருந்து ஒரு இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு இப்ப எப்படி வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கி வச்சாங்களே சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு தொடங்கி வச்சு அதை வந்து நம்மளுடைய சிஎம் முன்னிலையில அணிவிச்சு அதை தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். பட் வந்து அந்த திட்டம் அமலுக்கு வந்த தேதி தான் என்னது, சிஎம் உடைய பிறந்த நாள் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம், ஜூன் 22. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களை சேர்ந்த தாய்மார்களின் குழந்தைகளுக்கு மட்டும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். சரியா? தமிழ்நாட்டிலேயே நிரந்தரமா வசிக்கிற நம்மளுடைய தமிழ் தாய் இருக்காங்கல்ல சோ அவங்க அந்த தாய்மார்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வந்துட்டு யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்டன் ஆகுறாங்களோ சோ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த திட்டத்தை சார்ந்து வேற என்ன இப்ப புதுசா சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒதுக்கீடு தான் சொல்லியிருக்காங்க. சோ 755.83 கோடி சரியா இந்த திட்டத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். சரியா? சோ டீடைலா 755.083 ஓகேவா 755.83 crores வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, சோ இந்த திட்டம் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ஃபர்தரா மோர் டீடைல்ஸ் வந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் வேற வேற திட்டங்கள் அமலுக்கு வரப்ப சேர்த்து கூட நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து தமிழ்நாடு அரசு இப்ப புதுசா வந்ததுனால வர வர இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு டே பை டே என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை அப்பப்ப நம்ம பார்த்து வச்சுட்டா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம அந்த திட்டம் வந்து தனியா சேர்த்து வச்சுட்டு பார்க்காம நம்ம வந்து டெய்லி பேசிஸ்ல பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே, சரி. சோ இது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோல சில அடுத்தடுத்து வந்த அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை பத்தி இப்ப சொல்றேன். அந்த இனாகிரேஷனா அப்ப தொடங்கினப்ப என்ன வந்துச்சோ அதை நம்ம பேசிட்டோம். அதுக்கு அடுத்த கட்டமா என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேவா? சோ சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி ராஜரத்தினம் மைதானத்துல எழும்பூர்ல சென்னையில வந்து தொடங்கினாங்க. சிஎம் முன்னிலையில வந்து அந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. சோ அதுக்கான வந்துட்டு ஐஜியா யார் நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து கே பவானீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு டிஜிபி. அவங்க வந்து கியூ பிரான்ச் 2013ல வந்து தட் இஸ் சிஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்து வேலை பார்த்தவங்க.
ஸோ அவங்க தான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஐஜி இந்த ஒரு சிறப்பு திட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். முழுக்க முழுக்க பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம். ஸோ அதுக்காகவே தனியான பேட்ரோல்ஸ், ட்ரோன்ஸ், பாடி வார்ன் கேமராஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்துவமா அதுக்காக எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த திட்டத்துக்கான ஒதுக்கீடு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு 354 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தட் இஸ் 354 crores வந்துட்டு அந்த திட்டத்துக்காக மட்டுமே ஒதுக்கி இருக்காங்க. அண்ட் ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா வெல் ட்ரைன்டு ஃபீமேல் இருப்பாங்கல்ல, அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ யாருன்னு பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ்ல இருந்து அண்ட் ஆல்சோ அந்த ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா அந்த வகையில எப்படி இருப்பாங்களோ கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கிற உமன்ஸ் பார்த்து தான் அந்த திட்டத்துல போட்டிருக்காங்க. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்ப என்ன நெக்ஸ்ட் கட்டமான பாத்தீங்கன்னா அந்த திட்டத்துல வந்து 2545 போஸ்ட் வந்து கிரியேட் பண்றாங்க வேகன்சி. ஸோ அது மூலயமா வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எப்படி பிரிச்சு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 2538 போஸ்டும் பிளஸ் பாத்தீங்கன்னா 7 மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னா வந்து அமைச்சு பதவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அமைச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சிங்கப்பெண் ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க அந்த வந்து சர்வைலன்ஸ்ல இருக்கக்கூடிய போலீஸா இருப்பாங்க, போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அது இல்லாம இந்த திட்டம் ரீதியா பாத்தீங்கன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல அண்ட் ஆல்சோ ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தேவைகள் இருக்கும்ல, அதை பூர்த்தி பண்றதுக்கு தான் இந்த அமைச்சு பதவி அப்படின்னு சொல்லிட்டு 7 மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் அதுக்கான வேகன்சியும் இதுல இருக்கு. அதை சேர்த்துதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2545 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் டோட்டலா அந்த வேகன்சி. ஓகே, சோ இதெல்லாம் வந்து நிரப்ப போறாங்க அப்படின்னா அடுத்த கட்டமா அதுக்கான ஆட்களை சேர்த்து அதை நிரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அண்ட் ஆல்சோ இது இல்லாம வந்துட்டு 36 போலீஸ் பர்சனல்ஸ் இதுக்காக வந்து தனியாவே வந்து எஸ்ஐல இருந்து டிஎஸ்பில இருந்து அண்ட் போலீஸ் பிசி எல்லாருமே வந்து இதுக்காக வந்து நியமிச்சிருந்தாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்துட்டு 270 ஃபீல்டு யூனிட்ஸ் அமைச்சு அங்கங்க யூனிட்ஸ் அமைச்சு அதுல இருந்து செயல்படுத்துற மாதிரி வந்துட்டு கட்டமைச்சிருந்தாங்க. அது இல்லாம வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பேட்ரோல்ஸ் விட்டுருந்தாங்க. ஸோ பேட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த ஜீப்ஸ் எல்லாம் வந்துட்டு இதுக்காகவே அதிரடி படைக்கான தனியான ஜீப் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஜீப் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா வந்து 319 பாத்தீங்கன்னா வந்து 4 வீலர்ஸ் ஆகும், 101 வந்து 2 வீலர்ஸ் ஆகும் இந்த பேட்ரோலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து 49 வந்து சர்வைலன்ஸ் ட்ரோன் கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது இல்லாம 270 பாடி வார்ன் கேமராஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பாடி வார்ன் கேமராஸ்னா ஒன்றும் கிடையாது, அதை நம்ம ட்ரெஸ்லயே நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த கேமராஸ். ஸோ எதுல என்ன இருந்தாலும் அந்த வீடியோவும் ஓகே. அது இல்லாம 270 வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பாடி வார்ன் கேமராஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த பாடி வார்ன் கேமராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா அவங்களோட ட்ரெஸ்ல அவங்க வந்து பிக்ஸ் பண்ணிப்பாங்க. சோ அந்த டிவைஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே வந்துட்டு எய்தாப்ல வந்து ஆப்போனன்ட்ல என்ன நடந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோட பாடி ஆன் கேமராஸ்னா பிக்சிங் வந்து ட்ரெஸ் மேல பண்ற மாதிரி இருக்கும். சரியா? சோ அந்த மாதிரி வந்து கேமராஸ் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 270 கேமராஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது இல்லாம என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹெல்ப் லைன் நம்பர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியில இருந்தே வந்து 1098 வந்து சைல்டு ஹெல்ப் லைன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கு. அண்ட் பிரத்யேகமா இதுக்காக எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருக்க நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1091 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் பெண்கள் பாதுகாப்புக்காக அவங்க வந்து அணுக வேண்டிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 181. இது எல்லாமே இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் கீழே முன்னாடில இருந்தே இருக்க நம்பர்ஸும் இருக்கு. அண்ட் இப்ப வந்து கொடுத்திருக்கிறது வந்து 1091 இருந்தாலும் இதையும் நம்ம கால் பண்ணா அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைல்ட் லைன் நம்பர் வந்து 1098. அது இல்லாம இந்த எக்ஸ்க்ளூசிவா இந்த ஃபோர்ஸ்க்கான நம்பர் வந்து 1091. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு 181 அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம பொதுவா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கால் பண்ணக்கூடியது 112 ஆர் 100. ஓகேவா? 100 நம்ம எப்போதுமே யூஸ்வலா கால் பண்ணக்கூடியதான் 112. சரியா? ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கால் பண்ணாலே இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு எங்க இருந்தாலும் உங்களுக்கு சர்வேலன்ஸ்க்கு வந்துட்டு வந்துருவாங்க. அவங்க வந்து
எங்க இருந்தாலும் இங்க வந்து பாதுகாப்புக்கு அண்ட் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ என்னென்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1098, 91, 181, 112, 100 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க காண்டாக்ட் பண்ணா இந்த ஃபோர்ஸ் உடனடியா உங்களுக்கான ஒரு பாதுகாப்புக்கு என்ன விதமான இதனாலும் வந்துருவாங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாவே எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து அவங்கள பார்க்க முடியுது. நியூ பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி என்ன பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருந்தாலும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு மெயினான ஏரியாஸ்ல எல்லாம் அவங்கள பார்க்க முடியுது. இன்னும் வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்க ஏரியாஸ் அந்த இடத்துலயும் போயிட்டு வரவங்களுக்குலாம் அந்த இடத்துலயுமே இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு அந்த மாதிரிலாம் அங்கேயும் வந்துட்டு கொடுக்குறாங்க. இன்னமும் மேலும் மேலும் வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்க ஏரியாஸ்ல எல்லாம் இன்னும் கொடுத்தாங்கன்னா இன்னமும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நல்லாவே வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு வந்து எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா 354 கோடி. அதே வந்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம்க்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு 755.83 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு அடுத்தடுத்த நடைமுறைக்கு வர ஸ்கீம்ஸ். இது இல்லாம வந்துட்டு நிறையவே இப்ப வந்து வெய்வர் ஸ்கீம்ஸ் வந்து நிறையவே வந்து தள்ளுபடி வந்து செஞ்சிருக்காங்க. 50,000 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அவங்களுக்கு இருந்த அந்த 50,000 வரைக்கும் வந்துட்டு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல வந்துட்டு லோன் வாங்கியிருக்கவங்களுக்கு தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து 75,000 வரைக்கும் அதை வந்து தள்ளுபடி செய்யறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது அண்ட் ஆல்சோ வந்துட்டு பென்ஷன் ஸ்கீம்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் Jan 1st 2026க்கு மேல வந்து மினிமம் ஆஃப் 10 years வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பென்ஷனோட சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்டான இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வரப்ப நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ.